ஸ்கந்த புராணத்தில் உள்ள ஸ்ரீ வைசாக மாச மாஹாத்மியம் 25ஆம் அத்தியாயம். மாஹாத்மியத்தின் நிறைவு. ஸ்ருததேவர் கூறினார், வைசாக மாதத்தில் முழு நிலவு நாளில் முடிவடையும் பிரகாசமான பாதியின் இறுதியில் 3 புண்ணிய திதிகள் மிகவும் புனிதமானவை. கடைசி திதிகள் புஷ்கரணி என்று அழைக்கப்படுகின்றன. அவை அனைத்து பாவங்களையும் அளிக்கும். வைசாக மாதம் முழுவதும் புனித நீராட ஒருவர் தகுதியற்றவராக இருந்தால் அவர் இந்த திதிகளில் நீராட வேண்டும். அவர் முழு பலனை பெறுவார். அனைத்து தேவர்களும் திரையோதசி நாளில் வந்து உயிரினங்களை புனிதப்படுத்துகிறார்கள். முழு நிலவு நாளில் அவர்கள் விஷ்ணு மற்றும் அனைத்து திர்மணர்களுடன் இங்கு தோன்றுகிறார்கள். சதுர்த்தசி நாளில் தேவர்கள் யஜ்ஞங்களுடன் இவற்றை புனிதப்படுத்துகிறார்கள். பிராமணரை கொன்றவராக இருந்தாலும் சரி, மதுவிற்கு அடிமையானவராக இருந்தாலும் சரி, அனைவரையும் அவர்கள் புனிதப்படுத்துகிறார்கள். வைசாக மாதமான வைகாசி மாதத்தின் ஏகாதசி நாளில்தான் அற்புதமான அமிர்தம் முன்பு தோன்றியது. துவாதசி நாளில் அது சக்தி வாய்ந்த பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவால் பாதுகாக்கப்பட்டது. திரையோதசி நாளில் தேவர்களை அமிர்தத்தை அருந்தச் செய்தார். சதுர்த்தசி நாளில் கடவுள் தேவர்களுக்கு விரோதமாக இருந்த தைத்தியர்களை கொன்றார். முழு நிலவு நாளில் தேவர்கள் தங்கள் இறையாண்மையை மீண்டும் பெற்றனர். அதன் பிறகு மிகவும் மகிழ்ச்சி அடைந்த தேவர்கள் இந்த 3 திதிகளுக்கும் வரங்களை வழங்கினர். மகிழ்ச்சியால் அவர்களின் விழிகள் தாமரை மலர்கள் போல பிரகாசித்தன. வைசாக மாதத்தின் இந்த 3 திதிகளும் மிகவும் புனிதமானவை. அவை ஆண்களுக்கு மகன்கள், பேரன்கள் மற்றும் பிற நன்மைகளை வழங்குகின்றன. அவை பாவங்களை அழிக்க உதவுகின்றன. இந்த மாதம் முழுவதும் நீராடாத ஒரு கீழ்த்தரமான மனிதன் இந்த 3 திதிகளிலும் புனித நீராடி முழு பலனை பெறுவான். இந்த 3 திதிகளிலும் புனித நீராடாத அல்லது புனித சடங்குகளை செய்யாத அல்லது தான தர்மங்கள் போன்றவற்றை செய்யாத ஒரு மனிதன் ஒரு சண்டாள பெண்ணின் வயிற்றில் மீண்டும் பிறந்து பின்னர் ரௌரவ நரகத்தில் விழுவான். வைசாகத்தின் 3 தினங்களில் வெந்நீர் நீராடுபவன் ரௌரவ நரகத்தில் விழுந்து 14 இந்திரர்கள் ஆட்சி செய்யும் வரை அங்கேயே இருப்பான். பித்ருக்களுடன் தயிர் கலந்த சமைத்த அரிசியை வழங்காதவன் பிசாச இனத்தில் மீண்டும் பிறப்பான். அனைத்து உயிரினங்களும் அழியும் வரை அங்கேயே இருப்பான். வைசாக மாதத்தில் தங்கள் பொருள்களை தீவிரமாக பின்தொடரும் ஆசைகளுக்கு ஒரு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டால் அவன் நிச்சயமாக பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவுடன் சாயுஜ்யத்தை அடைவான். இதில் எந்த ஐயமும் இல்லை. மாதம் முழுவதும் கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க தகுதியற்ற ஒருவர் இந்த 3 தினங்களில் அதை செய்தால் அவர் முழு பலனையும் அடைந்து பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் தலத்தில் மகிழ்ச்சி அடைவார். தேவர்கள், பித்ருக்கள், குரு மற்றும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை மனதில் கொண்டு ஒரு மனிதன் புனித நீராடல் மற்றும் பிற சடங்குகளை வெளிப்படையாக செய்யாவிட்டால் நாம், அதாவது தேவர்கள், அவனுக்கு சந்ததி, நீண்ட ஆயுள் மற்றும் நல்வாழ்வு இல்லாமல் போகும் என்று சபிப்போம். தேவர்கள் இந்த வரங்களை முன்பே வழங்கிவிட்டு தங்கள் சொந்த இடங்களுக்கு சென்றனர். எனவே 3 திதிகளும் புண்ணியமானவை மற்றும் அனைத்து பாவங்களையும் அழிக்கும். கடைசி 3 திதிகளின் குழு புஷ்கரணி என்று அழைக்கப்படுகிறது. மேலும் இது மகன்கள் மற்றும் பேரன்களை பெருக்குவதற்கு உகந்தது. ஒரு அதிர்ஷ்டசாலி பெண் பௌர்ணமி நாளில் ஒரு முறையாவது ஒரு பிராமணருக்கு இனிப்பு பண்டத்தையும் பால் பாயாசத்தையும் வழங்கினால் ஒரு புகழ்பெற்ற மகனை பெறுவாள். ஒரு நபர் கடைசி 3 தினங்களில் பகவத்கீதையை படித்தால் ஒவ்வொரு நாளும் பல குதிரை யாகங்களின் பலன்களை பெறுவார். இதில் எந்த ஐயமும் இல்லை. கடைசி 3 தினங்களில் 1000 நாமங்களை, அதாவது ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிப்பவரின் புண்ணியத்தை சொர்க்கத்திலோ அல்லது பூமியிலோ யார்தான் கூற இயலும்? மதுசூதன பகவானை பாலால் நீராட்டுவதன் மூலமும் 1000 நாமங்களை கூறுவதன் மூலமும் பாவமற்ற பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் உலகத்திற்கு செல்கிறான். ஒருவர் தனது அனைத்து செல்வங்களாலும் பகவான் மதுசூதனனை வழிபட்டால் யுகங்கள், கல்பங்கள் போன்றவற்றின் முடிவில் ஏற்படும் அழிவின் போதும் அவரது உலகங்கள் அழியாது.
வைசாக மாதம் கடந்து ஒருவர் புனித நீராடி அல்லது தானங்கள் செய்யாவிட்டால் அவர் ஒரு பிராமணரை கொன்றவர், அவரது குருவை கொன்றவர் மற்றும் பித்ருக்களை கொன்றவர். வைசாக மாதத்தில் தினமும் பாகவதத்தின் ஒரு ஸ்லோகத்தின் பாதி அல்லது ஒரு ஸ்லோகத்தின் 4/1 ஸ்லோகத்தை படிப்பவர் பிரம்ம நிலையை, அதாவது முக்தியை அடைகிறார். இந்த 3 தினங்களில் பாகவதத்தின் புனித உரையை கேட்பவர் தண்ணீரால் பாதிக்கப்படாத தாமரை இலையை போல பாவங்களால் மாசுபடுவதில்லை. இந்த 3 தினங்களும், அதாவது வைசாக விரதத்தை கடைபிடிப்பதன் மூலம் தேவர்களின் நிலை அடையப்படுகிறது. சில மனிதர்கள் சிலரால் சித்தர்களின் நிலையும் சிலரால் முக்தியும் பிரம்மத்தை அறிவதன் மூலமோ அல்லது பிரயாகையில் மரணம் மூலமோ அல்லது வைசாக மாதம் முழுவதும் புனித நீராடுவதன் மூலமோ முக்தி அடையப்படுகிறது. ஒரு கருப்பு காளையை அவிழ்த்து புனித நீராடுவதன் மூலம் ஒரு மனிதன் அனைத்து அடிமைத்தனங்களிலிருந்தும் விடுபட்டு மிகப்பெரிய உலகத்தை அடைகிறான். ஒரு பெரிய குடும்பத்தின் காரணமாக துன்பப்படும் ஒரு சிறந்த பிராமணருக்கு ஒரு பசுவை அதன் கன்றுடன் கொடுப்பதன் மூலம் இங்கே அகால அல்லது தற்செயலான மரண ஆபத்திலிருந்து விடுபட்டு மறுமையில் மிகப்பெரிய உலகத்தை அடைவான். வைசாக மாதத்தின் முழு நிலவு நாளில் புனித நீராடுதல் மற்றும் தானங்கள் இல்லாத ஒருவர் 100 முறை நாயாக மறுபிறவி எடுக்கிறார். அதன் பிறகு அவர் மலத்தில் ஒரு புழுவாக பிறக்கிறார். 3 உலகங்களிலும் உள்ள 35 மில்லியன் தீர்த்தங்கள் அனைவரும் பரஸ்பர விவாதத்திற்காக ஒன்று கூடி பாவங்களின் திரளுக்கு பயந்தனர். பாவிகள் வந்து நம்மில் உள்ள அழுக்கு களைகிறார்கள். இந்த குவிந்த அழுக்கிலிருந்து எப்படி விடுபட முடியும்? இதுதான் அவர்களின் கவலை. அவர்கள் பகவான் ஸ்ரீஹரியிடம் சென்று அவரிடம் அடைக்கலம் தேடினர். ஏனென்றால் அவர் அடைக்கலம் தேட தகுதியானவர். அவருடைய பாதமே ஒரு தீர்த்தத்தின் மூலமாகும். பல பாடல்களால் அவரை புகழ்ந்து பாடிய பிறகு அவர்கள் உடனடியாக அவரிடம் கேட்டார்கள், தேவர்களின் தலைவரே, பிரபஞ்சத்தின் ஆண்டவரே, அனைத்து பாவங்களையும் அளிப்பவரே, பாவிகள் எங்களில் நீராடி எங்களில் தங்கள் பாவங்களையெல்லாம் களைந்து விடுகிறார்கள். அவர்கள் உங்கள் பகுதிக்கு செல்கிறார்கள். அவர்கள் பூமியில் உங்கள் கட்டளையை செயல்படுத்தி வந்தனர். ஜனார்த்தனரே, எங்கள் பாவம் எப்படி அழியும்? உங்கள் பாதங்களை எங்கள் அடைக்கலமாக நாங்கள் விரும்புகிறோம். அவற்றை நாடுகிறோம். அதற்கான வழியை எங்களுக்கு கூறுங்கள். இவ்வாறு வேண்டிக் கொள்ளப்பட்ட போது அனைத்து உயிரினங்களையும் புனிதப்படுத்தும் பகவான் ஸ்ரீஹரி புன்னகைத்தபடி அந்த தீர்த்தர்களிடம் கம்பீரமான குரலில் சப்தமாக பேசினார். ஸ்ரீ பகவான் கூறலானார், வைசாக மாதத்தின் பிரகாசமான பாதியின் இறுதி 3 தினங்களில் சூரியன் மேஷத்தில் இருக்கும் போது அது எனக்கு மிகவும் பிரியமானது. இது என் முக்கிய காற்றுக்களைப் போலவே நீங்கள் அனைவரும் திறந்த வெளியில் இருக்கும் தண்ணீரில் வெள்ளம் பெருக்கெடுக்கிறீர்கள். அது புண்ணியமானது மற்றும் அனைத்து தீர்த்தங்களாலும் நிறைந்தது. இதன் மூலம் நீங்கள் அந்த பாவங்களிலிருந்து விடுபடுவீர்கள். நீங்கள் அசுத்தங்கள் இல்லாத புண்ணிய வடிவங்களை பெறுவீர்கள். மக்களால் உங்கள் அனைவருக்கும் விடப்பட்ட பாவங்கள் பின்னர் உங்களால் வெளியேற்றப்பட்டவை. அந்த 3 தினங்களிலும் புனித நீராடலை எடுக்காத நபர்களிடமே இருக்கட்டும். இவ்வாறு தீர்த்தங்களின் தோற்றத்திற்கு மூலமான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு தீர்த்தர்களுக்கு வரங்களை வழங்கினார். அவர்களை செல்ல அனுமதித்த பிறகு இறைவன் தனது யோக சக்தியால் அங்கேயே மறைந்து விட்டார். அவர்கள் தங்கள் தங்குமிடங்களுக்கு சென்றனர். ஒவ்வொரு வருடமும் வைசாக மாதத்தின் கடைசி 3 தினங்களில் அந்த தீர்த்தர்கள் அனைவரும் தங்கள் பாவங்களின் நிறைவை வெளியேற்றி அசுத்தங்களிலிருந்து விடுபடுவார்கள். வைசாகத்தில் கடைசி 3 தினங்களில் புனித நீராடாதவர்கள் அனைத்து மக்களின் பாவங்களையும் பெறுபவர்களாக மாறட்டும். இது தீர்த்தங்கள் நீராடாதவர்களுக்கு கொடுக்கும் சாபம். 3 தினங்களில் புனித நீராடாதவருக்கு இணையான வேறு எந்த பாவியும் இல்லை. அனைத்து வேத நூல்களையும் ஆராய்ந்த பிறகும் அத்தகைய ஒருவரை காணவோ கேட்கவோ முடியாது. எனவே புனித நீராடல், தானங்கள், வழிபாடு போன்ற சடங்குகளை 3 தினங்களிலும் செய்ய வேண்டும். இல்லையெனில் ஒருவர் நரகத்திற்குள் விழுந்து 14 இந்திரர்கள் ஆட்சி செய்யும் வரை அங்கேயே இருப்பார். இவ்வாறு எல்லாம் தங்களுக்கு கூறப்பட்டுள்ளது. மிகவும் புத்திசாலியே, ஸ்ருதகீர்த்தியே, வைசாக மாதத்தின் மகத்துவத்தை
குறித்து நீங்கள் கேட்ட அனைத்தும் என்னால் காணப்பட்ட மற்றும் கேட்டவற்றின்படி உங்களுக்கு கூறப்பட்டுள்ளன. வைசாக மாதத்தின் மகிமை குறித்த இந்த ஆய்வு கட்டுரையை மாதவர் அவரே விளக்கியுள்ளார். நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் ஆனாலும் கூட பிரம்மதேவர் கூட அதை முழுமையாக விவரிக்க தகுதியற்றவர். கைலாச மலையின் உச்சியில் இருந்த சங்கரரே வைசாகத்தின் மகத்துவத்தை குறித்து அன்னை பார்வதி தேவியிடம் கூறினார். அவள் அவரிடம் அதை குறித்து கேட்டாள். அவர் அதை 100 ஆண்டுகள் வரை விவரித்தார். இருப்பினும் தலைப்பை முடிக்க முடியவில்லை. அவர் மேலும் தொடர இயலாததால் அவர் நிறுத்தினார். உலகங்களின் தலைவரான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை தவிர, நோய்களிலிருந்து விடுபட்ட நாராயணரை தவிர மாதத்தின் சிறந்த மகிமையை யாரால் முழுமையாக விவரிக்க இயலும்? முன்னர் அனைத்து மக்களின் நலனுக்காக விருப்பத்துடன் அனைத்து முனிவர்களும் பாவத்தை அளிக்கும் மகத்துவத்தின் ஒரு சிறிய பகுதியை விளக்க விரும்பினர். ஆனால் யாரும் விளக்கத்தின் வரம்பை எட்டவில்லை. ஏனெனில் அவர் திறமையற்றவர். அரசர் புண்ணிய கீர்த்தியே, வைசாக மாதத்தில் தாங்கள் தானங்கள் மற்றும் பிற புனித சடங்குகளையும் செய்கிறீர்கள். இதன் மூலம் நீங்கள் உலக இன்பங்களையும் முக்தியையும் பெறுவீர்கள். அதில் எந்த ஐயமும் இல்லை. மிதிலையின் மன்னர் ஜனகருக்கு இவ்வாறு ஞானமளித்த பிறகு ஸ்ருததேவர் அவரை விட்டு வெளியேற எண்ணினார். அந்த துறவி மன்னர் மகிழ்ச்சி கண்ணீர் வடித்தார். அதனால் அவரது விழிகள் மங்கலாகின. தனது சொந்த செழிப்புக்காக அவர் ஒரு பெரிய வசீகர விழாவை கொண்டாடினார். அவர் முனிவரை ஒரு பல்லக்கில் அமரச் செய்து முழு கிராமத்தையும் வலம் வரச் செய்தார். 4 பிரிவுகளை கொண்ட படையுடன் அவரை பின்தொடர்ந்தார். பின்னர் அவர்கள் உள் அறைகளுக்கு திரும்பினர். அரசர் அவருக்கு முன் அனைத்து வகையான செல்வங்கள், ஆடைகள், ஆபரணங்கள், பசுக்கள், நிலங்கள் ஆகியவற்றை வைத்தார். ஜெல்லி விதைகளும் தங்கமும். அவர் முனிவரை வலம் வந்து அவரை வணங்கி மரியாதையுடன் கரங்களை கூப்பி அவர் முன் நின்றார். அதன் பிறகு மிகுந்த பிரகாசமும் புகழும் கொண்ட ஸ்ருததேவர் மிகுந்த மகிழ்ச்சியும் திருப்தியும் அடைந்தார். பின்னர் முனிவர் தனது இருப்பிடத்திற்கு திரும்பினார். புனித நீராடல், தானம், கொடை, வழிபாடு மற்றும் 13ஆம் மற்றும் 14ஆம் நாள்களிலும் முழு நிலவு நாளிலும் கதையை கேட்பது இவை புனித சடங்குகள். வைசாகத்தின் புனித சடங்குகளில் அர்ப்பணிப்புடன் இருப்பவர் தனம் நிறைந்தவர், பிராமணர் மற்றும் பிரேதங்களைப் போலவே முக்தி அடைவார். நாரத மாமுனிவர் கூறினார். இவ்வாறு அம்பரீஷ மன்னரே, இந்த பெரிய கதை தங்களுக்கு கூறப்பட்டுள்ளது. அதை கேட்பதன் மூலம் அனைத்து பாவங்களையும் அழிக்க முடியும். அது அனைத்து செல்வங்களையும் தருகிறது. அதன் மூலம் ஒருவர் உலக இன்பங்களையும் முக்தியையும் சரியான அறிவையும் பெறுகிறார். அவரது வார்த்தைகளை கேட்டதும் பெரும் புகழுடைய அம்பரீஷ மன்னர் உள்ளுக்குள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அவரது வெளிப்புற செயல்கள் அனைத்தும் நின்றுவிட்டன. அவர் தலை குனிந்து மரக்கட்டை போல தரையில் விழுந்தார். அவர் தனது அனைத்து செல்வங்களாலும் அவரை வணங்கினார். வணங்கப்பட்ட பிறகு முனிவர் நாரதர் அவரை விட்டு பிரிந்து வேறொரு உலகத்திற்கு சென்றார். சாபத்தால் புத்திசாலி முனிவர் ஒரு இடத்தில் தங்க இயலாது. புனித மன்னரான அம்பரீஷர் நாரத மாமுனிவர் குறிப்பிட்ட இந்த அற்புதமான புனித சடங்குகளை செய்தார். இதன் மூலம் அவர் பண்புகளற்ற உச்ச பிரம்மத்தில் இணைந்தார். சூத மாமுனிவர் கூறினார், பாவங்களை அழித்து புண்ணியத்தை அதிகரிக்கும் இந்த பெரிய கதையை கேட்பவரோ படிப்பவரோ மிகப்பெரிய இலக்கை அடைகிறார். மரியாதைக்குரியவர்களே, இந்த புத்தகத்தின் கையெழுத்து பிரதி யாருடைய இல்லத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு ரட்சிப்பு எட்டக்கூடியது. அதை செவிமடுப்பவர்களை குறித்து என்ன கூறுவது? ஸ்கந்த புராணத்தில் உள்ள வைசாக மாச மாஹாத்மியம் இனிதே நிறைவடைந்தது.